அப்படி புசித்த உடனே எனக்கு இந்த 9 மாதமாக கர்ப்பிணியாக நான் சந்தோஷமாக இருக்கிற சாமி. மன்னவா மன்னவா கர்ப்பிணியா இருக்கிற? ஆமா சாமி. என்னுடைய பாதத்தை படித்திருக்கிறாய்? ஆமா தேவி. நான் கானகம் சென்று வந்த உடனே என்னோட பாட்டு. ஆமா ஆமா. எனக்கு ஒரு சந்தேகம். எப்படி நீ கொடுத்தது என்னது? எலுமிச்சங்கனி கொடுத்தேன். ஏம்பா எலுமிச்சங்கனி எத்தனா புழுப்பா ஜூஸ் தான் வரும். சரி ஜூஸ் வரும். இவன் யாருக்கும் புள்ள வயிற்று தூக்கின்னு வந்திருக்கல. எனக்கு யாரு சொன்ன நல்ல வார்த்தை சொன்னாய். இந்த அம்மாவை வீட்டுல வைக்கலாமா? அது கிடையாது. நான் சென்று கானகம் சென்று 9 மாதம் ஆகின்றது. 9 மாதம் ஆகிவிட்டது. இவன் நீ எப்படிங்கிறேன்? இந்த எலுமிச்சம் பழத்தை சாப்பிட்டா என்ன வரும்? யாரான சொல்ல சொல்லு. புழுப்பு வரும். இல்ல அதுல புளிஞ்சா ஜூஸ் வரும். அந்த எலுமிச்சம் பழத்தை தின்னதுக்கு புள்ள வந்துருச்சு. யாரு நம்புறது? அதனால 9 மாதம் நான் சென்று இருந்தேன். நான் செல்லும் போது எப்படி இருந்தா? அப்படியே பிளைனா இருந்தா. இப்ப எப்படிக்கிறா? வயிற்று தூக்கிட்டு வந்து நிக்கிறாள். யாருக்குள்ள பெத்து யாருக்கு இதா இருக்கும்? என்னுடைய கணவர் கொடுத்த கனியாகப்பட்டது எப்பேற்பட்ட கனி தெரியுமா? வெள்ளியும் திங்களும் மான்மழுவும் தருத்த ஜெகதீஸ்வரன் கொடுத்த கனி. இந்த முக்கல்லாராகிய பரம கடவுளிடத்திலே தவம் செய்து அவர் கொடுத்த கனி. பிள்ளை பாக்கியம். கனியை உண்டதே உண்டானால் புத்திர பாக்கியம் கொடுத்த கனி, புத்திர சந்தானம் கிடைக்கும் என்று அப்படி என்று சொல்லி கொடுத்த கனி, பரமன் கொடுத்த கனி. அத நான் சாப்பிட்டேன். எனக்கு இவரு சந்தேகப்படுறாரு. சொல்ல நானு இப்ப என்ன வார்த்தை தெரியுமா? சரி பிள்ளைதாசை கூட இருந்துக்கோ, நீ எப்படியே இருந்துக்கோ. சரி மன்னவா நீ வந்து 9 மாதம் கர்ப்பிணியா இருக்கின்ற. சந்தோஷம் தானே மன்னவா? இது சந்தோஷம் தானே? சந்தோஷம். எனக்கு என்னடி சந்தோஷம்? உனக்கு சந்தோஷம் இல்லையாம?
சரி அப்படியே இருக்கட்டும். உனக்கு சந்தோஷமாகட்டும், எனக்கு கூட சந்தோஷமாகட்டும். சரி, நீ புள்ள தாசியை கடை. அதனால இன்று தினத்தில் இந்த அரண்மனை எல்லாம் சுத்தம் செய்யணும், சுத்தம் பண்ணணும். நீ புள்ள தாசியா இருக்கிற. ஆமா. ஓ, அதுக்கு பதிலா ஒரு ஆளை தந்துக்கிறேன். ஒரு என்ன சொல்றது, அதனால அந்த சாணி போடுறதுக்கு மொத்த கோலம் போடுறதுக்கு எல்லாம் கூலி ஆளு ஒரு கூலி ஆளு ஒரு வேலை பத்தியா வேலை கஷ்டம். நம்பாத பொய், பெண்டு கைன்றோம். நம்பாத பொய், ஒப்பாடு பொய். அவர் சொல்றாரு பாரு, கால கைதா ஒரு ஏதோ ஒண்ணு ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஆமா, 10 மாசம் ஆகும் ஒண்ணு. ஆமா, ஒரு புள்ள பிறக்குதுன்னு வச்சுக்கோ. அதை தூக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு துணியை துவைக்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு ஒரு வேலை காட்சி வேணும்ல. கண்டிப்பா வேணும். ஆமா, வேணும்ண்ணா. ஒரு வேலை காட்சி வச்சு இருக்குடா. ஐயோ மன்னா, இன்று தினத்திலே பார்த்தால் அந்த வேலைக்காரி உனக்கு கேவல் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் அழைத்து வந்தேன் என்று சொல்லிட்டு அவன் காலை போயிட்டு கண்டுபிடிக்கிறீங்களே, இது நியாயமா மன்னா? நீது யாரு? வேலைக்காரி சின்ன விடு, நல்லா இடிக்க சின்ன விடுங்க. பப்புனு உள்ள போய் தெரியாச்சு. இந்த நாட்டுக்கு ராணி நீ, சாணி நீ, வேலை காட்சி. அவதான் எனக்கு மனைவி. அவளுக்கு பணிவிட செய்ய முடியுமா முடியாதா? அதுதான் உன்னோட கடைசி கேள்வி. அதான் அவதான் எனக்கு ராணி, நீ ராணி கிடையாது. என்ன வார்த்தை சொல்ற? நான் பெண்ணாக நான் பிறந்தது மனைவியா? மனைவியா? மனைவி எனக்கு. அவதான் ராணி இல்லையே. அவதான் எனக்கு மனைவி. இன்னைக்கு வந்து உங்க மனைவி ஆயிட்டாக்கா அவ்வளவுதான் பாரு, அவ்வளவுதான் பாரு. தாலி கட்டு கூட்டது அறியல. தாலி கட்டவன்
கம்பெனியா ரெண்டு குடிச்சிட்டு ஏய் எத்தனை சொன்னாலும் எந்த செந்தலைக்கு இருக்குமா ஐயா இவன் அழகு மன்னா நீ அடிக்க வேண்டாம் பிடிக்க வேண்டாம் அடிபட்ட தமிழிலே இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு நிமிஷம் அடிபட்ட தமிழிலே மன்னவா அடிக்காய் அடிக்கிறதா கொஞ்ச நேரம் காட்டுறேன் இன்னும் கொஞ்ச நேரம் காட்டுறாரு ஏய் ஏய் வேணாம் 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 அவர் ஜாஸ்தி அடிக்காய் அடிக்கிறதா அப்ப இல்லம்மா அப்படியே வேணாம் நீ கண்டவர் பேச்சு கேட்டு என்ன அடிக்கிறாய மன்னா குண்டையில இருக்கிறவன் பொண்டாட்டி ஒதுக்கிறானே எனக்கு மந்திரி நீ ஓ உனக்கு மந்திரி எனக்கு தான் சப்போர்ட் பண்ணா உனக்கா தேவனுடைய தாசிக்கு நீ பாரு வா. ஏய், இவதான் எனக்கு மனைவி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கோ தாலி கட்டினேன். ஏய், தாலி கட்டணும். ஏன் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கோ ஏய், இவதான் ராணி. இவ சொல்றதான் நீ கேட்கணும். அவ சாணி. நாசமத்து போகும் அந்த குடும்பம் நாசமத்து அதனால என்ன சொல்றேன் இந்த பார். இந்த பார். நான் எத்தனை சொன்னாலும் இந்த பார். என்ன பண்ணணும் தெரியுமா அந்த அம்மா என்ன சொல்லுது என்ன தெரியுமா நீ ராணி. நீதான் ராணி. நானா இவ வேலைக்காட்சி. ஒண்ணு அவ உயிராடக்கணும், ஒண்ணு நான் உயிராடக்கணும் சொல்றீ நீ. அவளை என்ன செய்யணும்? எடுத்துட்டு போய் உயிரோட கொடுத்துரு. அவளை சாகடிக்கணும். ஆமா, ஒண்ணு அவ அவ எதனா வரும் உன் இடத்துல. ஓ, அவளை சாகடிச்சுட்டா நான் போறேன். மந்திரித்தானே நீ. ஆமா, அந்த கடுமையில சாப்பிட போயிடுவாங்க. என்ன பண்ற மெதுவான்னு சொல்லி காரணத்துல நல்லா
புலிமான் சாமிநாதா நான் போறேன். எனக்கு சந்தேகம் இருக்கு. விஷம் வச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா கத்தியில் வெட்டினா கத்திய வெட்டிட்டாருன்னு சொல்றாங்க. கொலகாரன்னு சொல்லுவாங்க. ஆமா கையும் படக்கூடாது. கையை படக்கூடாது. எப்படி கையை படக்கூடாது. கையும் படக்கூடாது. இது போலீஸ்கார் இருக்கிறாங்க 2 பேரும். வேற பிரச்சனை. கூட அவங்க தடை வச்சு என்ன பண்ணுவாங்க? கூடயே 2 இவர் தான் கொலை பண்ணாருன்னு நம்மள வந்து புடிச்சிட்டு போய் உள்ள போட்டுருவாங்க. உள்ள போட்டுருவாங்க. அதனால கயிறு இருக்குது பாரு. இந்த கயிறு போடுமா? படாது. தூக்கு மாட்டிக்கிட்டான்னு சொல்லுங்க. கட்டி தூக்கிடலான்னு தூக்கிடணும். அதனால அவனை சாகச்சிட்டு சுவாமி எனக்கு நானே இந்த அம்மா தான் ராணியா, இவன் தான் ராணி. ஐயோ முடிச்சிடலாமா? யாருக்கு சொல்லக்கூடாது. டேய் நம்ம ஏதோ இந்த பாரு யாருக்கு சொல்ல, உனக்கு 7 வாரம் பத்தியாக எனக்கு எது வைக்கிறியா? பத்தியாக அவளுக்கு அது அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் எங்கடா? மன்னா பெருமாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி இடத்திலே அன்பு பண்பு பாசமாக இருப்பது விட்டுவிட்டு இந்த கண்டவன் பேசி கேட்டுக்கொண்டு இனி மறைமுகமாக போய் பேசிக் கொண்டிருக்கிறாய். இது நீதியா மன்னா? மன்னா முடிக்கிறோம்.